வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடு வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். பிரபஞ்சம் நிறைய ரகசியத்தை எனக்கு உணர்த்திய நாள். அது மட்டும் இல்லை, என்னுடைய குடும்பத்தாருக்கும் உணர்த்திய நாள் இன்னைக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு மனதளவில் நாம் எப்படி இருக்கணுன்ற ஒரு கதை மூலயமா ஒரு சின்ன கதையை பார்த்துட்டு இந்த வீடியோ பதிவை முடிச்சுக்கலாம். முதல்ல இன்றைக்கு என்ன நடந்தது அதை பார்த்துடலாம். அதாவது என்னுடைய உறவினர் வகையில் குழந்தை பிறந்திருக்கான். கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. ரொம்ப நெருங்கின உறவினரில். சரி, அந்த குழந்தைய போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நானும் இன்னையோட 3வது நாள் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். ஏற்கனவே 2 முறை வேறு வேறு வேலை அவசரமான வேலையெல்லாம் வந்ததுனால தள்ளி போயிடுச்சு, போய் பார்க்க முடியல. சரி, இன்னைக்கு அவசியம் போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு கிளம்புறோம். கிளம்பி அவங்க வீட்டாண்ட போயிட்டு பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ட்ராவல்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டு அங்கே வீடு பார்த்தா வெளியில் ஒரு கம்பி மாட்டியிருக்கு. யாருமே ஆள் இல்லை. டோரும் ஃபுல்லாக லாக் பண்ண மாதிரி இருக்குது. ஒரு பூட்டு இல்லை, ஆனால் ஒரு சின்ன கம்பி மட்டும் அந்த டோரில் மாட்டியிருக்கு. அப்போ எங்கள் வீட்டில் கேட்குறாங்க, வீடு லாக் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது, யாரும் ஆள் இல்லையேன்னு சொல்லி. அப்புறம் எதிர்த்த வீட்டுக்கார் வெளியில் அவரே சொல்கிறார், அவங்க பொண்ணு வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்றார். இல்லை, நாங்கள் அவர் அந்த வீட்டுக்காரர் சொல்லி அவர் தான் பார்க்க வந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாங்க, அவங்க பொண்ணு பார்க்கறதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே. சரி, இன்னைக்கு பார்க்க முடியல. வீட்டு வாயில் படி வரைக்கும் போயிட்டு 3வது முறையாக பார்க்க முடியாமல் திரும்பி சரி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டோம். இதுதான் இன்னைக்கு நடந்தது. பட் இதில் பிரபஞ்சன் நமக்கு உணர்த்திய செய்தி என்ன அப்படின்னா, எனக்கு எப்பவுமே ஒரு விஷயத்துக்கு கிளம்பும்போது வீட்டை விட்டு கிளம்புன உடனே அதனுடைய ரிசல்ட் எனக்கு முதல்ல வந்துடும். நான் அதை கொஞ்சம் கவனிச்சு தான் போவேன். அப்படி போகும்பொழுது வீட்டை விட்டு நாங்கள் கிளம்புறோம், வண்டி எடுத்துகிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பி ஒரு 50 மீட்டர் போகிறோம். 3 பெண்கள் அவங்க ரோடு சைடு எனக்கு முன்னாடி போயிட்டுருக்காங்க. அவங்க என்னை நோக்கி வந்திருந்தா அது இன்னைக்கு போன வேலை நடந்திருக்கும். பட் அவங்களும் நாம் போகிற திசையிலே போயிட்டுருக்காங்க. ஸோ இது அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்க வீட்டில் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி. சரி, இருந்தாலும் நம்ம ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு போயிருக்கலாம் இல்லையா? சரி, அவங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுக்கக்கூடாது, நம்ம ஃபோன் பண்ணாமல் போயிட்டு குழந்தைய தானே பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்காக முன் தகவல் இல்லாமல் தான் நம்ம போகிறோம். அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னு. இவங்க எனக்கு முதல்ல ரிசல்ட் வந்துடுச்சு. நான் அதை வீட்டில் சொல்லலை, எங்கள் மனைவிக்கிட்ட சொல்லலை. சரி, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கோம். ஒரு 25 கிலோமீட்டர் தாண்டினதுக்கப்புறம் அந்த ஊர்கிட்ட ஒரு 6-7 கிலோமீட்டருக்கு முன்னாடி போகிறோம். ஒரு லாரியில் முன்னாடி போகிற ஒரு லோடு ஏற்றின்னு போகிற லாரி, அந்த லோடு ஏற்றின்னு போன லாரி மேலே வீட்டுக்கு சர்வீஸ் ஒயர் போகுது. அந்த சர்வீஸ் ஒயரில் பட்டு அந்த ஒரு ஒயர் அறுந்து போய் கீழே விழுந்து அந்த வீட்டுக்காரங்களாம் அந்த லாரியை நிப்பாட்டி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, எப்படி நீ அறுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போது எனக்கு முன்னாடி போன 2 வீலர் 2 பேர் திரும்பி வேறு வழியில் போகிறாங்க. ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, இதில் வராதிங்க, வேறு வழியில் போங்கன்னு சொல்கிறாங்க. நான் வண்டியை முன்னாடியே நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்து வேறு வழியில் போகிறோம். அது ஏற்கனவே போன வழி, பழகின வழி அப்படின்றதுனால எப்படி பைபாஸில் போகலான்றது தெரியும். அங்கே போனதுக்கப்புறம் அந்த பைபாஸில் போகும்பொழுது கடைசி இடத்துல போனால் ரோடு குறுக்க முள் வெட்டி போட்டுட்டு ரோடுக்கு சிமெண்ட் ரோடு போட்டுட்ருக்காங்க அங்கேயும். சரி, என்னடா அது இந்த மாதிரி நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வண்டியை ரிவர்ஸ் எடுத்து
யூட்டர்ன் பண்ணி திரும்பி வந்து இடையில ஒரு சின்ன தெரு இருக்குது, அந்த தெருவில் போகலான்னு பார்த்தா அங்கே வீடு இடிச்சிட்டு ரோட்ல எல்லாம் கல்லாக போட்டுட்ருக்காங்க. இங்கே வராதிங்கன்றாங்க அவங்க. நீங்கள் அப்படியே போங்க, மெயின் ரோடு இருக்குது, அந்த பக்கம் போங்கன்றாங்க. சரி, வேறு வழியே இல்லை, நம்ம இதில் தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோட்டில் போயிட்டு, அங்கே ரோட்டில் கொஞ்சம் பிரச்சனைமா, வண்டி லாரி நிறுத்திட்டு ஏதோ தகராறு பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் நாங்கள் இதில் வந்துக்கிறோன்னு சொன்னோடனே அவங்க அந்த தெருவில் இருந்தவங்க ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் நம்ம மேலே ஏறி போயிட்டோம். அங்கே அதுக்கப்புறம் ஒரு 4 கிலோமீட்டர் தாண்டி போகிறோம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு அழைப்பு. இந்த மாதிரி எங்கே இருக்கேன்னு கேட்குறாங்க. நான் வந்து குழந்தைய பார்க்க போயிட்டுருக்கேன் அப்படின்றேன். அப்படியா, சரி, கொஞ்சம் வீட்டு வரைக்கும் போக முடியுமா? உங்கள் மாமா வந்து கோவிலுக்கு போயிருக்காரு, வீட்டில் இல்லை, அதனால் வீட்டுக்கு போக முடியுமா அப்படின்றாங்க. சரி, நான் பார்க்குறேன் அப்படின்னேன். சரி, நீங்கள் அவங்களுக்கு முதல்ல தகவல் சொன்னீங்களா குழந்தை பார்க்க வரேன்னு கேட்குறாங்க. சொல்லலை, திடீர்னு தான் போகிறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால் போய் பார்த்துட்டு அப்படியே போயிடலான்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னேன். சரி, ஓகே, நீங்கள் போங்க அப்படின்ட்டாங்க. பேசிட்டு கட் பண்ணிட்டு அடுத்த ஒரு 2 நிமிஷத்தில் அந்த வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போனாக்கா இந்த மாதிரி தகவல், வீடு வந்து ஒரு கம்பி மட்டும் மாட்டி ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு எதிர்த்த வீட்டுக்காரர் வந்து சொல்கிறார், அவங்க வந்து பொண்ணு பார்க்கறதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த பிரபஞ்சம் முதல்ல எனக்கு தகவல் சொல்லிடுச்சு, அவங்க வந்து 3 பேர் போயிட்டாங்க, வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி. அவங்க வெளியில் போயிட்டாங்கன்றது எனக்கு முதல்ல வண்டி எடுத்த உடனே எனக்கு சமீட்சையாக சொல்லியாச்சு. அதை தாண்டி போகிறேன், ஒரு லாரி குறுக்க நிப்பாட்டிட்டு ரோட்டில் பிரச்சனை, டைவெர்ட் பண்ணி போகிறோம். அந்த டைவெர்ட் பண்ணி போன ரோட்லேயும் வந்து கம்ப்ளீட்டாக குறுக்க முள்ளை போட்டு அங்கேயே போக முடியாத மாதிரி நிப்பாட்டி மறுபடியும் ரிட்டர்ன் எடுத்து வரோம். வந்ததுக்கு அப்புறமும் ஒரு ஃபோன் கால், வீட்டில் ஆள் இல்லை, நீங்கள் வீட்டுக்கு போய் பாருங்கள் அப்படின்றாங்க. ஸோ அவங்க சொல்லிவிட்டு நீங்கள் முன்னாடி ஃபோன் பண்ணி சொல்லாமல் போகிறீங்களே அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் தெரிஞ்சிச்சு எனக்கு வந்து. சரி, இதெல்லாம் நடக்க போகுது, இன்றைக்கி போகிற வேலை நமக்கு வந்து ஆகாதுன்னு தெரியும். இருந்தாலும் எங்கள் வீட்டில் வந்து இதெல்லாம் அவங்க நம்ப மாட்டாங்க, நீங்கள் வந்து சும்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் அவங்களுக்கு இன்றைக்கி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி போனோம் அந்த பயணத்தில். அந்த அந்த பயணம் வந்து பிரபஞ்சம் என்ன சொல்லிச்சோ அதை வந்து அவங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் இன்றைக்கி தான் கண்கூடாக பார்த்தேன், நான் அடுத்து நடக்க போகிறத நமக்கு முன்னாடியே அந்த பிரபஞ்சம் வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஸோ அந்த வகையில் இந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. ஸோ எல்லாருக்குமே இந்த தகவல் வந்து ஒரு சாதாரண தகவலை தான் இருக்கும். நீங்கள் முதல்ல ஃபோன் பண்ணிட்டு சொல்லி கேட்டு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லலாம் தாராளமாக. ஆனால் வந்து இந்த பிரபஞ்சத்தின் ரகசியத்தை புரிஞ்சுக்கணும்னா நம்ம ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒரு ட்ராவலிங் தான் ஒரு மனிதனை மனிதனாக மாற்றுகிறது. ஸோ அந்த வகையில் இன்னையோட ட்ராவல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மன திருப்தி. அதையும் தாண்டி என்னுடைய மனைவிக்கு வந்து ரொம்ப இந்த பிரபஞ்சம் வந்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் இவ்வளோ நாள் நம்பலை, இன்றைக்கி நான் கண்கூடாக பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே நம்பணும் அப்படின்னா நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்றத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ முடியும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி எனக்கு இந்த பிரபஞ்ச ரகசியத்தை கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. அடுத்து வந்து ஒரு குட்டி கதை பார்க்கணுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து அது முழுக்க முழுக்க என்ன சம்மந்தப்பட்ட கதை தான் அது. ஸோ நான் எப்படி சம்மந்தப்பட்டன்றதெல்லாம் வந்து ஒரு நேரம் வரும், நாங்கள் நிச்சயமாக அதை வந்து பதிய வைக்கிறேன். ஒரு எலி ஒரு முனிவர்கிட்ட போயிட்டு ரொம்ப போராடி அவர்கிட்ட பேசுது. அவர் ரொம்ப தவத்தில் இருக்கார். அந்த தவத்தை கலைச்சி அவர்கிட்ட போய் பேசுது. என்ன கேட்குது அப்படின்னா, பூனை என்னை வந்து துரத்திக்கிட்டே இருக்கு, அதனால் என்னுடைய உருவத்தை வந்து பூனை உருவமாக மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எலி அந்த முனிவர்கிட்ட கேட்கும்பொழுது, சரி அதானே, நான் உன்னை பூனையாக மாற்றிடுறேன்னு சொல்லி அந்த முனிவர் வந்து அந்த எலியை பூனையாக மாற்றிடுவார். ஓகே, பூனை வந்து சந்தோஷமாக போகும். ஒரு ஒரு 3-4 மாதங்கள் கழித்து அந்த மறுபடியும் அந்த பூனை அந்த முனிவர்கிட்ட வரும். இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்பார். என்ன ஒன்று, அதனால என்னை நீங்கள் நாயாக மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பூனை சொல்லுது. சரி, ஓகே, நீ நாயா போ
அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவத்தை வந்து நாய் உருவமாக மாற்றி விட்டுருவார். இந்த நாய் வந்து ஹாப்பியாக போகும். ஒரு 2 மாதம் பொறுத்து மறுபடியும் வரும். இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு அந்த முனிவர் கேட்பார். ஐயா, என்னை நாயாக மாற்றிட்டீங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக போனேன். என்னை இந்த புலியெல்லாம் பார்த்தா வந்து ரொம்ப துரத்துது, பிடிச்சி கடிக்கிறதுக்கு பார்க்குது, எனக்கு பயமாக இருக்குது, என்னை புலி உருவமாக மாற்றிடுங்கன்னுது. சரி, அந்த முனிவர் என்ன பண்ணுறாரு, சரி நீ புலியாக போ அப்படின்னு சொல்லிட்டு உருவத்தை மாற்றி அனுப்பி விட்டுறாரு. இது ஜாலியாக போகும். போயிட்டு மறுபடியும் ஒரு 3 மாதம் பொறுத்து அந்த முனிவரை வந்து பார்க்கும். இப்போ என்னதான் உனக்கு பிரச்சனைன்னு. சாமி, எனக்கு வந்து இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து இந்த வேடனை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, மற்ற மிருகங்கள்லாம் என்னை பார்த்து பயந்து ஓடுது, வேடன் மட்டும் என்னை துரத்துறான், அதனால் என்னை வேடனா மாற்றி விட்டுருங்க அப்படின்ட்டு. சரி நீ வேடனா போ அப்படின்னு சொல்லி வேடனை மாற்றி விட்டுறாப்புல. அதுக்கப்புறம் ஹாப்பியாக அந்த வேடன் போகிறான். ஒரு 3-4 மாதம் கழித்து அந்த வேடன் மறுபடியும் வந்து அந்த முனிவரை பார்க்குறான். அப்போ அந்த முனிவர் கேட்குறாரு, என்னதான் அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு. சாமி, என்னை வந்து வேடனா மாற்றி விட்டீங்க, நான் சந்தோஷமாக தான் போனேன், ஆனால் அந்த சிங்கம் புலியெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னை அடிச்சிடுமோ என்னன்னு சொல்லி, அதனால் அப்படின்னு சொல்லி இழுக்கிறான். முனிவர் வந்து ரொம்ப கோவப்படுறாரு. அப்போ தான், நீ என்னதான் நீ உருவத்தில் நீ மாறினாலும் உன்னுடைய உள்ளத்தில் மனதளவில் நீ வந்து ஒரு தைரியசாலியாக மாறல, அந்த எலியோட குணத்தில் தான் நீ இருக்கிற, அந்த எலி மனம்தான் உன்னுடைய மனசில் இருக்குது. ஸோ அதனால் நீ மனதளவில் மாறினா மட்டும்தான் ஒரு தைரியசாலியாக இருக்க முடியுமே தவிர, நீ உடல் அளவில் எதுவாக மாறினாலும் உன்னால் மாற முடியாது அப்படின்னு சொல்லி மீண்டும் அந்த வேடனை வந்து எலியாக மாற்றி விட்டுருவார். அப்போ ஒரு மனிதன் தைரியமாக வாழணும் அப்படின்னா நம்ம மனசை நம்ம வலிமையாக வச்சுக்கணும், ஒரு தைரியத்தோடு இருக்கணும். அப்படின்னும் பொழுது மனசை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள், மனசை செழுமையாக வச்சுக்கோங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா வேதாத்திரி மகரிஷி மனவள கலைமன்றம்னே நடத்தினார். அப்போ ஒரு மனிதன் வந்து மனசை வளமாக வச்சுக்கிட்டா, மனதளவில் அவன் தைரியமாயிட்டான்னா, உருவம் எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் அவன் வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கலாம், வெற்றி பெறலாம், எதை வேணாலும் துணிந்து அவன் போராடலாம். அப்போது ஒவ்வொரு மனிதனும் மனதளவில் ஒரு தைரியசாலியான ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் பொழுது அவனுடைய உருவம் எப்படிப்பட்ட உருவமாக இருந்தாலும் அவன் வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற முடியும் என்பது தான் இந்த கதையினுடைய ஒரு கன்க்ளூஷனாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னும்பொழுது நம்ம வந்து தைரியமாக எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணணும். மனசளவில் பயம் இருந்தால் நம்மளால் வெற்றி பெற முடியாது. அப்போது நீங்களும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா எலி மனசில் இருக்காமல் நீங்களும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மன வலிமையான மனிதர்களாக மாறும்பொழுது வாழ்க்கையில் நீங்களும் வெற்றி பெறலாம். எதையுமே வந்து ஃபேஸ் பண்ணலாம், ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி நிச்சயமாக நம்மளும் வெற்றி பெறலாம். அப்போது மனசை நீங்கள் வளமாக வச்சுக்கோங்க, வெற்றி உங்களை தேடி வரும். இந்த அற்புதமான தகவலை கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு அற்புதமான தகவலோடு சந்திக்கின்றேன். 6 தடந்தோள் வாழ்க, 6 முகம் வாழ்க, வெப்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல் கூடும்.